ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜன்னலக்கா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு கப்பு மாவு 4 முட்டை இருந்தால் போதும். எக் மசாலா தோசை சூப்பராக செஞ்சிடலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டீட்டெயிலான ரெசிபியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ அது செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 வெங்காயம் 2 தக்காளியை ரஃபாக சாப் பண்ணிவிட்டு அது வெங்காயம் தக்காளி வதங்கி வர்றதுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா சேர்த்து அரைச்சது அதையும் போட்டுட்டு நல்லா பச்சை வடை போக வதக்கிட்டு இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் சிக்கன் மசாலா, அது ஹோம்மேட் சிக்கன் மசாலாங்க. சிக்கன் மசாலா எப்படி அரைக்கணும் வீடியோ வேணால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அது கொஞ்சம் ஒரு கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி ஸ்டேஜில் 4 முட்டை அப்படியே பொத்தி ஊற்றிக்கோங்க. பொத்தி ஊற்றிட்டு அதுக்கு மேலே லைட்டாக பெப்பரை அப்படியே தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு மேலே ஒரு மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. மேலே எக் நல்லா அப்படி மேலே வெந்து வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், நல்லா அப்படி மேலே அப்படி இந்த அளவுக்கு வெந்திருக்கும். இதை மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலாவோட இது பூரா உள்ளே இறங்கி முட்டைக்குள்ளே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். சிக்கன் மசாலா ரெசிபி வேணுன்னா மறக்காமல் கீழே கமெண்டில் கேளுங்க. இப்போ திருப்பி போட்டதும் திரும்பி ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை தோசை, சப்பாத்தி, இட்லி கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நல்லா சுட சுட தோசை ஊற்றிக்கலாம். நல்லா லேசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு உங்கள்கிட்ட நெய் இல்லை எண்ணெய் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கட்டும் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த அளவுக்கு நல்லா தோசை மொறுமொறுன்னு வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு முட்டையையும் கொஞ்சம் கிரேவியையும் தூக்கி வச்சு அப்படியே மூடி எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கிற மறந்துடாதீங்க. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.